கோலப்பனின் திகைப்பு இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மெல்ல அவன் தோலை தட்டினார். போய் ரொம்ப நேரத்துக்கு உதவாது. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணுன்னு சொன்னாதானே சார் தெரியும். காலையில் சேரன் எக்ஸ்பிரஸில் இருந்து இறங்கின ஒரு பொண்ணும் ஆட்டோவில் ஏறலை. கையில் டொனால்டுக்கு வாத்து படம் போட்ட ஒரு சூட் கேஸை வச்சுக்கிட்டு. நவநீத கிருஷ்ணன் பேச பேச இடைமறித்தான் கோலப்பன். ஓ, அந்த பொண்ணா? கொஞ்சம் மாநிறமாக சுருட்ட முடியோட? அவளே தான். அந்த பொண்ணு என்னோட ஆட்டோவில் ஏறல சார். பின்ன சிகாமணி ஆட்டோவில் ஏறி போனா. உன்கிட்ட அவள் பேசிகிட்டு இருந்தாலாமே? ஆமாம் சார், சேரன் நகர் போகணும்னு சொன்னால் மீட்டருக்கு மேலே 2 ரூபா போட்டு கொடுக்க சொன்னேன். அவள் தரமாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த சிகாமணி வண்டிக்கு போனால் வண்டி பேசி ஏறிட்டு போயிட்டா. அந்த பொண்ணு எங்கே போகணும்னு சொன்னா? சேரநகர். வீட்டு நம்பரையோ ரோட்டு பேரையோ ஏதாவது சொன்னாலா? இல்லை சார். அந்த சிகாமணியை எங்கே பார்க்கலாம்? அக்ரஹாரப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டில் சார். வண்டி நம்பர் என்ன? TMB 347 சார். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா குள்ளமா? முன்பல் வரிசையில் 2 பல் இருக்காது. கோலப்பன் சொன்னதை மனதில் வாங்கி கொண்டு ஜீப்புக்கு வந்தார்கள் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும். நான் அலைச்சல் சார். அலைச்சல் பட்டாலும் குணசீலையோட ட்ராவல் பண்ணின அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோமே. சேரன் நகர் பெரும்பாலும் பஸ் டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தான் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை. அந்த பொண்ணு ஒரு பஸ் ஊழியரின் குடும்பத்தை சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஜீப்பில் அக்ரஹாரப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டை தொட்டு மாதனாவல் படித்து கொண்டிருந்த சிகாமணியை மடக்கினார்கள். விபரம் சொல்லி விசாரிக்க சிகாமணி தன் முடி கொட்டி போன முன்மண்டையை கீறிக்கொண்டு, ஆமாம் சார், அந்த பொண்ணை சேரன் நகரில் தான் கொண்டு போய் விட்டேன் என்றான். சேரன் நகரில் எந்த தெரு? 2வது குறுக்கு தெருவில் கடைசி வீடு சார். வீட்டுக்கு முன்னாடி வாழைமரம் கட்டி பந்தல் போட்டிருக்கோம். கல்யாண பந்தலா? அது மாதிரி தான் தெரியுது சார். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே தானே போனா? ஆமாம் சார். ஆட்டோ போய் நின்னதும் 4-5 குழந்தைங்க ஓடி வந்து சூட்கேஸை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் உள்ளார இழுத்துட்டு போச்சுங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறினதும் நேராக சேரன் நகருக்கு தான் ஓட சொன்னாலா? ஆமாம் சார். வழியில் எங்கேயாவது ஆட்டோவை நிறுத்தி யார்கிட்டையாவது பேசினாலா? இல்லை சார். சேரன் நகரின் 2வது குறுக்கு தெருக்குள் ஜீப்பை நுழைத்தார் அவினாஷ். பந்தல் போட்ட வீட்டிலிருந்து சினிமா பாட்டு அலறியது. வீட்டுக்கு முன்னால் சைக்கிள், ஸ்கூட்டர், வாகனங்கள். குழந்தைகள் வாழைமட்டை நாரில் ஸ்கிப்பிங் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவினாஷ் சார், ஜீப்பை கல்யாண வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கங்க. எஸ் சார். சொல்லிக்கொண்டே ஜீப்பின் வேகத்தை குறைத்து ரோட்டோரமாய் நிறுத்தினார் அவினாஷ். இன்ஜின் அணைந்தது. இருவரும் இறங்கி 4-5 வீடுகள் தள்ளி இருந்த கல்யாண வீட்டை நோக்கி போனார்கள். இப்போது சினிமா பாட்டு மாறி இருந்தது. விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் ஸ்தம்பித்து போய் பார்க்க நவநீத கிருஷ்ணன் பந்தலுக்கு கீழே வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டிருந்த ஒரு நபரை நெருங்கினார். இது மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? பொண்ணு வீடு சார். பயப்படாதீங்க. பொண்ணோட அப்பா யாரு? ராஜரத்னம், PDCயில் அக்கௌண்டண்ட்டாக இருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் வெளியே கூப்பிட முடியுமா? இதோ. அந்த நபர் வேஷ்டியை பிடித்து கொண்டு பதற்றமாய் உள்ளே ஓடினார். சில வினாடிகளில் ஒரு வழுக்கை தலை நபரோடு திரும்பி வந்தார். புது வேஷ்டி, புது பனியன், தோளில் அங்கவஸ்திரம், நடுத்தர வயது. எஸ் இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? ஒரு என்கொயரி. என்ன விஷயமா? உள்ளே போயிடலாமா? ப்ளீஸ் வாங்க. கூட்டிக் கொண்டு போய் முன்னரையில் இருந்த நாற்காலியை காட்டினார் அவர். நவநீத கிருஷ்ணன் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். உங்கள் பேர்? ராஜரத்னம். இன்னைக்கு காலையில் மெட்ராஸ்லேருந்து சேரன் எக்ஸ்பிரஸ் மூலமாக ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தாளா? சேரன் எக்ஸ்பிரஸா? ஆமாம். ராஜரத்னம் யோசித்து கொண்டிருக்கும்போது பக்கத்தில் நின்றிருந்த நபர் குறுக்கிட்டு சொன்னார். நம்ம தமயந்தியோட ஃப்ரெண்டு கௌசல்யா தான் காலையில் ட்ரெயினில் வந்தா. பொண்ணு சுருட்ட முடி, மாநிறம். அவினாஷ் அடையாளங்களை சொல்ல ராஜரத்னம் தலையாட்டினார். ஆமாம், கௌசல்யா தான். அந்த கௌசல்யா உள்ளதானே இருக்கா? ஆமாம். ப்ளீஸ் கூப்பிடுங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? கூப்பிடுங்க, விசாரணையை முடிச்சுட்டு சொல்கிறேன். ராஜரத்னம் பக்கத்தில் நின்றிருந்த நபரை பார்க்க அவர் மறுபடியும் பதற்ற உடம்போடு உள்ளே போனார். இதற்குள் ஒலிபெருக்கியில் பாட்டு சத்தம் நின்று போயிருக்க கல்யாணத்திற்கு வந்திருந்த உறவு ஜனங்களின் முகம் ஜன்னல் கம்பிகளிலும் கதவோரங்களிலும் திகைத்து எட்டி பார்த்தன. கௌசல்யா வந்தாள். பட்டுப்புடவைக்குள் கல்யாண சந்தோஷத்தில் இருந்தவள் இந்த நிமிஷம் வியர்த்திருந்தாள். நவநீத கிருஷ்ணன் கையசைத்தார். இப்படி வாமா. வந்தாள். உனக்கு குணசீலையை தெரியுமா? குணசீலை? கௌசல்யா திகைத்தாள் கண்களில். ஆமாம், நேற்றுக்கு சேரன் எக்ஸ்பிரஸில் உன் கூட ட்ராவல் பண்ணின குணசீலையை தெரியுமான்னு கேட்டேன். ஓ ஓ, அந்த பொண்ணா? நேற்றுக்கு தான் அவளை எனக்கு தெரியும். அப்படின்னா இதுக்கு முந்தைய அவளை உனக்கு தெரியாதா? தெரியாது. பக்கத்து சீட்டில் இருந்தனால பேசிக்கிட்டோம். அவள் ஒரு கோ பேசஞ்சர் தான். அதுக்கு முந்தைய அவளை நான் பார்த்ததே இல்லை. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? பொதுவான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டோம். புது கவிதை, விமன்ஸ் லிபர்ட்டி, டிவி, நாடகங்கள், வார இதழில் வர தொடர்கதைகள்.
2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? யோசிச்சு சொல்லுமா. கௌசல்யா யோசித்து விட்டு பிஸ்கட் சாப்பிட்டோம் என்றாள். அதுக்கு முந்தி வேற ஏதாவது? எதுவும் சாப்பிடல. பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா? இல்லை. நீயும் குணசீலியும் எவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தீங்க? காட்பாடி வர்ற வரைக்கும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 6 மணிக்கு என்று சொன்னவள் கேட்டால், எதுக்காக இந்த விசாரணைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அந்த விபத்தை கடைசியாக சொல்கிறேன். முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கு பொய்க்கலப்பு இல்லாமல் சரியான பதிலை சொல்லுமா. 6 மணிக்கு எந்திரிச்சு நீ குணசீலியை பார்த்தியா? பார்க்கல. ஒரு தடவை பர்த்தை பார்த்துட்டு அவள் பாத்ரூம் போயிருக்கலான்னு நினச்சிக்கிட்டேன். வட கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்ததும் நான் இறங்கிட்டேன். மெட்ராஸ் தான் உனக்கு நேட்டுவா? ஆமாம். படிக்கிறியா வேலைக்கு போறியா? படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கேன். உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் வந்திருக்க அப்படி தானே? ஆமாம். ட்ரெயின் டிக்கெட்டை என்றைக்கு ரிசர்வ் பண்ணினேன்? நான் ரிசர்வ் பண்ணல சார். கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் நேற்றுக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அப்பா போக சொன்னதால் கிளம்பி வந்தேன். டிக்கெட் கவுண்டர் கிட்ட ஏகப்பட்ட கும்பல். அப்போ தான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் என்கிட்ட வந்தார். பர்த்தோட ஒரு டிக்கெட் இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் ஒத்துக்கிட்டேன். ஸ்பாட் செக்கிங் வந்தால் பேரை மாற்றி சொல்லணும்னு சொன்னார். என்ன பேர்? ஷாம்லா ராகவன். அட்ரஸ்? வடவள்ளி அட்ரஸை சொன்னார். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒரு கஷ்டமான காரியம்னு நான் நினச்சதால வேறு வழி இல்லாமல் அந்த டிக்கெட்டை 20 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கிட்டேன். அவர் பொண்ணு ஷாம்லா ராகவங்கிற பேரில் ட்ராவல் பண்ணினேன். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். கேஸில் வெளிச்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தால் மறுபடியும் இருள். கேஸை இந்த கோணத்தில் பார்த்து கொண்டிருப்பது தவறோ? சார், இன்னொருத்தர் பேரில் ட்ராவல் பண்ணுறது தப்பு தான். எனக்கு வேறு வழி தெரியலை, அதான் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டேன். அந்த ட்ராவல் ஏஜென்ட் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் எழுந்தார்கள். கௌசல்யா குறுக்கிட்டு கேட்டாள், எதுக்காக இந்த விசாரணைன்னு இப்போவாது சொல்கிறீங்களா சார்? அவினாஷ் சொன்னார். குணசீலி கம்பார்ட்மெண்ட் டாய்லெட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கா. முகம் திடுமென்று மாற கௌசல்யா கண்கள் நிலை குத்தினாள். குரல் குமுற கேட்டாள், எப்படி சார்? உடம்புக்குள்ளே விஷம் பரவி மரணம் நேர்ந்திருக்கலாம்ங்கிறது டாக்டர்ஸோட கருத்து. சார், இது விஷயமா நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாமா? கௌசல்யா கேட்க நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஆர்வமாய் நிமிர்ந்தார்கள்.